சுந்தரகாண்டம் அத்தியாயம் 12 சேது பந்தனம். கற்பையை கடல் மண்ணிலே பரப்பி கையிரண்டையும் கூப்பி கிழக்கு திசை நோக்கி சமுத்திரராஜனை மனதில் நினைத்து ஒரு பாம்பு படுப்பது போல் படுத்து கையை தலையில் வைத்து சமுத்திரராஜனை வழிவிட்டு இலங்கை செல்ல அனுமதி கொடு. 3 நாட்கள் தவமிருந்து முயன்று எண்ணத்தை அடைய என்ன ஆகாரமின்றி கடலை கடப்பது ஒன்றே இலக்காக கொண்டு தவம் செய்தும் சமுத்திரராஜா தனது முன் வரவில்லை என கடும் கோபம் கொண்டு தனது அம்பு கொடுத்த வில்லுடன் கடல் அரசனின் முன் நின்றான். லக்ஷ்மணா அன்புடன் முறையுடன் கேட்டால் இவன் பணியவில்லை. இந்த கடலை இப்போதே வற்ற செய்கிறேன் பார். நம் வானரங்கள் நடந்து போகட்டும், கடல் வாழும் உயிரினங்கள் தீண்டட்டும், இதை மனிதன் மறந்து போகட்டும், பூதங்களும் அரக்கர்களும் ஆளட்டும். இதை அண்ணல் சொல் கேட்டு சமுத்திரராஜன், அண்ணலே உன் கோபம் என்னை பொசுக்கிவிடும். பூமி அதிர்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, என் உடல் தாங்கவில்லை ஐயனே. மேருமலையை ஒத்து எழுந்தான் சமுத்திரராஜன். கைகூப்பி தொழுதான். இயற்கைக்கு உட்பட்டு நடக்க வேண்டியது என் கடமை ஆயிற்றே என்றான். ஐயனே, கடல்வாழ் உயிரினங்களுக்கு நான் அடைக்கலம் தடையின்றி கொடுக்க வேண்டும் அல்லவா? அலைகளுடன் நிற்பதே தாங்கள் எனக்கு அளித்துள்ள தர்மம். நான் அதை விட முடியாது. வானரங்களை கொண்டு பாலம் அமைத்து கடக்கவும் நான் உதவுபவனே. வானர தச்சன் அவன் நலன் என பெயர் கொண்டவன். அவனை கொண்டு கடக்கும் பாலத்தை முடித்திடுக. ராகவா, என் பணி இதற்கு உதவுவதே. போடும் கல் மிதிக்க மரமும் உடன் மிதக்க நான் உதவுகிறேன். காரியம் வெற்றி பெறும். சுக்ரீவன் அழைப்பை ஏற்று கடந்து செல்ல வானரங்கள் நலன் தலைமையில் பாலம் கட்ட இளவலும் இறைவனும் பார்க்க அனுமன் சொல் கேட்டு ராமா ராமா என்று சொல்லி கற்களை தலையினின்று கடலில் தள்ள கல் மிதப்பில் அணை வளர்ந்தது. போர்த்தன மலை சில போர்க்க நின்ற ஈர்த்தன சில சென்னி ஏந்தின தூர்த்தன சில தூர்க்க நின்று ஆர்த்தன சில ஆடி பாடின. ராமா ராமா என்றால் கற்கள் மிதந்தன. ராமா ராமா என்றால் மரங்கள் பெயர்ந்தன. ராமா ராமா என்றால் கடல் உப்புகளும் சேர்ந்தன. ராமா ராமா என்றால் மேகமும் பொழிந்து இருக்கின. வானரங்கள் மகிழ்ந்தன. முடிந்த அணையை கண்டு வானமும் மகிழ்ந்தன. இலங்கையை அணைத்து கொண்டு வானவில் போல் நின்றன. கண்ணை பறிக்க நின்று வையநாதன் மனம் மகிழ்ந்தான். தெற்கு நோக்கி கண்டு அனைத்து இயற்கை செல்வங்களும் அமைதியாக இருந்தது. ராம நாமத்தின் மந்திரத்தின் மகிமையை உணர்ந்து வானரங்கள் வானமும் வானவில் கடல் போன்ற அனைத்தும் அமைதியாயின. இதுவே ராம நாமத்தின் சிறப்பாகும்.